பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம உபவாசிக்கும் போது நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு உடல் அளவில் அது கடினமாக இருக்கிறத காட்டிலும் மனதளவில் அது கடினமான ஒரு விஷயம். அது நம்மளுடைய மனதுக்கு சவால் விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபாஸ்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் எவ்வளவு மனதளவில் வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டக்கூடியது. முதல் சில நாட்களுக்கு அது உடலுக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு தலைவலி வரலாம், டயர்ட்னஸ் இருக்கலாம், நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அந்த மாதிரி சில உடலளவில் சில சிம்டம்ஸ் நமக்கு கடந்து வரும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உபவாச நாட்களை நாம் கடந்து போகிற போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு மறைந்து போய் அது ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். உடல் அளவில் அது கஷ்டமாக இருக்காது. ஆனால் மனதளவில் தான் ஃபாஸ்டிங்கை நாம் தொடருகிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். உபவாசத்தை 21 நாள், 10 நாள், 7 நாள் அல்லது நீங்கள் 40 நாள் இப்படி உபவாசத்தை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் தொடருகிற போது இந்த மாதிரியான மனதளவில் தாக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போவோம். மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. பாருங்க, அவர் இரவும் பகலும் 40 நாள் அப்படின்ட்டுருக்கு. அதாவது 40 ஃபுல் கம்ப்ளீட் டேஸ் அவர் உபவாசமாக இருக்கிறார். அப்படி 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பசியுண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 40 நிமிஷம் உபவாசம் இருந்ததுமே நமக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர், அதனால தான் அவருக்கு 40 நாள் வரையிலும் பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஒன்றை மனதில் கொள்ளணும். என்னென்னா, இயேசு 100% அவர் தேவத்துவமாய் இருந்தார். அதே நேரத்தில் 100% அவர் மனிதனாகவும் இருந்தார் இந்த பூமியில் வாழ்ந்த போது. அப்போது அவருக்கும் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் உடலுக்கான தேவைகள் எல்லாமே இருந்தது. அவருக்கும் பசியுண்டாயிற்று. இந்த 40 நாள் அவர் உபவாசத்தை முடிக்கிற போது அவருக்கு பசியுண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பிசாசு எப்போ ஒரு சோதனையை கொண்டு வந்தானோ, சாப்பிடும்படிக்கு ஒரு சோதனையை கொண்டு வந்தானோ அப்போ தான் அவருக்கு பசியுண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவன் ஆகாரத்தை கொண்டே உணவை கொண்டே சோதித்ததையும் நாம் பார்க்குறோம். இதுதான் அவருக்கு வனாந்தரத்தில் உண்டான முதல் சோதனை. இந்த முதல் சோதனையில் அவர் ஜெயித்ததையும் நம்ம பார்க்குறோம். அந்த 3 சோதனைகளில் ஜெயித்ததையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நமக்கும் உபவாசிக்கிற போது இப்படிப்பட்டதான சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருது. பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டில் தான் அவன் விளையாடுறான். அவன் நம்ம உபவாசத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிடணுங்கிறதுக்காக மைண்டில் விளையாண்டு உனக்கு பசிக்குது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்குறான். அல்லது இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே, சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு கிரேவிங்கே நமக்கு வந்துடும். நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்கே அவன் உண்டாக்குவான். பெரும்பாலான சோதனைகள் உபவாச நாட்களில் எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய மனதில் தான் அது கடந்து வருது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பல வருடங்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, 3 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம், இப்படி தொடர்ந்து உபவாசித்து கொண்டிருப்பேன். அதில் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு உபவாசித்த நாட்களும் உண்டு. ஏதாவது டீ அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு உபவாசித்த நாட்களும் உண்டு. ஆனால் ஆகாரம் எதையும் சாப்பிடாமல் அந்த மாதிரி உபவாசித்த நாட்கள் உண்டு. 40 நாள் ஃபாஸ்டிங்கில் மட்டும் ஈவினிங் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி நான் உபவாசித்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களில் எல்லாம் எப்பெல்லாம் உபவாசிக்கும்படிக்கு நான் தீர்மானித்து உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணதும் எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்துடுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்ததும் வீட்டில் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்வாங்க. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அங்கே வீட்டில் வாசனை கிளம்பிகிட்ருக்கோம். ஆனால் நான் மட்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். அந்த உபவாசத்தை பிரேக் பண்ணவே மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த சோதனைகள் கடந்து வந்தாலும் அந்த சோதனைகளை ஜெயிக்கிற அந்த வல்லமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்து நடத்தினதை நான் ஆரம்ப நாட்களில்
ஒரு புதிய விசுவாசியாக இருக்கிற போதே அப்போவே நான் அதை கண்டிருக்கிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன். இப்போது நமக்கு இந்த உபவாசிக்கிற நாட்களில் வரக்கூடிய பிசாசினால் வரக்கூடிய அந்த சோதனைங்கிறது எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய ஹெட்டில் தான், அதாவது நம்மளுடைய மைண்டில் தான் அது கடந்து வருது. அது நம்மளுடைய வயிற்றில் பசியை உண்டாக்குறதில்ல, மனதில் தான் அந்த எண்ணத்தை பிசாசு விதைக்கிறான். அதெல்லாமே நம்ம மனதில் தோன்றது தான், நம்ம உடம்புல உண்டாகிறதில்ல. இப்போ பாருங்கள், நீங்கள் பசியே இல்லாமல் இருப்பீங்க, உணவு சமைக்கிற ஒரு நல்ல வாசனை வருதுன்னா அந்த வாசனையை நுகர்ந்ததும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடனே பசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அதை மைண்டு தான் முதல்ல உணர்கிறது. மைண்டு உணர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மைண்டு நல்ல வாசனையாக இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது உடலுக்கு அது கட்டளையை கொடுக்கிறது. உடனே பாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குது. வயிறு பசிக்கிற மாதிரியான உணர்வு உண்டாகுது. அது மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா நமக்குள்ள உபவாச நாட்களில் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணுங்கிறதோ அல்லது வேறு விதமான டெம்டேஷனையோ செக்ஸுவல் அர்ஜஸையோ அல்லது நமக்குள்ள பசியையோ அவன் உண்டாக்க அவன் முயற்சிக்கிறான். அப்போ அந்த நாட்களில் இது மனதில் பிசாசு கொண்டு வருகிற ஒரு தாக்குதல். அதனால் இந்த மனதின் தாக்குதலை நான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம உடம்புல நமக்கு பசியே எடுக்காதா அப்படின்னா பசி எடுக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய மனதுக்கு உண்டாகிற ஒரு போராட்டமே ஒழிய அது நம்முடைய வயிற்றுக்கு உண்டாகிற ஒரு போராட்டம் அல்ல. தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தானியேல் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் ஜெபிக்கிற போது தேவதூதன் அவன் இடத்துல கடந்து வருகிறான். அவன் சொல்கிறான், ஃபாஸ்டிங்கை முடிக்கிற நேரத்தில் அவன் கடந்து அவன் கிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, தானியேலே நீ பயப்படாத, நீ அறிவை அடைவதற்கும், அதாவது ஆண்டவருடைய அறிவை, அதாவது வேர்ட் ஆஃப் நாலேஜ், அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜை நீ பெற்றுக்கொள்கிறதுக்கும் அதே நேரத்தில் உன்னுடைய தேவனுக்கு முன்னாடி நீ உன்னை சிறுமைப்படுத்துறதுக்கு, உன்னை தாழ்த்துவதற்கு, நீ உபவாசித்து ஜெபிப்பதற்கு உன்னுடைய மனதை செலுத்தின தீர்மானம் பண்ணின முதல் நாள் துவக்கி உன்னுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உன்னுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீ எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தியோ அந்த பாயிண்ட்ஸுக்கான பதிலை கொண்டு வரத்துக்கு தான் நான் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பல முறை நான் உபவாசித்து ஜெபிக்கிற போது, அதாவது நான் ஆரம்பக்கட்ட விசுவாசியாக இருந்த போதே, குழந்தை விசுவாசியாக இருந்த போதே, எப்பெல்லாம் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் முதல் நாள் அல்லது 2வது நாள் அல்லது 3வது நாளுக்குள்ளேயே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா எனக்குள்ள ஒரு உறுதியை கொடுத்துருவார். நான் எதுக்காக உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ அந்த காரியம் கிடைத்து விட்டதுங்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள எழும்பிரும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்காக நான் ஜெபிக்காமல் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஆண்டவர்கிட்ட நான் மற்ற காரியங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். இன்றைக்கி கூட நானும் என்னுடைய நண்பர் ஒரு ஊழியக்காரரும் இணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்படி ஜெபிக்கிற போது அவர் மூலமாக ஆண்டவர் பேசின ஒரு காரியம், நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் டேஸில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அதற்கான பதிலை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அவரோடு கூட பேசி அவர் உறுதிப்படுத்தினார். அப்போ நான் சொன்னேன், இதே மெசேஜை தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆவியானவர் என்னோடு கூட பேசின தேவ செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன், இனிமே தான் அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு பாருங்க. யாரெல்லாம் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்க தீர்மானித்து என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் சிறுமைப்படுத்த, அதாவது நீங்கள் உபவாசிக்க தீர்மானித்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பித்த அந்த முதல் நாள் முதற்கொண்டே தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அதற்கான பதிலை அனுப்பியிருக்கிறார். அந்த தேவதூதர்கள் உங்களிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இன்னும் உபவாசிக்க தீர்மானிக்கலை அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தீர்மானம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு நான் உபவாசிக்கிறேன்னு தீர்மானம் பண்ணி உபவாசிக்க ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் உபவாசிக்க தீர்மானித்து உங்களை சிறுமைப்படுத்துகிற அந்த முதல் நாளில் இருந்தே தேவதூதர்கள் உங்களிடத்தில் கடந்து வந்து உங்களுக்கு பதிலை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் காரியங்களில் ஜெயம் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே,
இப்போது நான் உங்ககிட்ட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் உபவாசத்தை பாதியில் நிறுத்தாமல், அதாவது இந்த மாதிரி 40 நாள், 21 நாள், 10 நாள் இப்படியெல்லாம் நீங்கள் உபவாசித்தீங்கன்னா, அந்த உபவாசத்தை பாதியில் நிறுத்தாமல் முழுசாக முடிக்கிறதுக்கான சில சீக்ரெட்ஸை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மைண்டை நீங்கள் அதை மேக்கப் பண்ணிக்கணும். உங்கள் மைண்டை அந்த உபவாசத்திற்கு ஏற்ற விதத்தில் பொருத்தி கொள்ள வேண்டும். அதாவது நான் இத்தனை நாட்கள் நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி தீர்மானம் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த உபவாசத்தையே ஆரம்பிக்கணும். முடியுதான்னு பார்ப்போம், அல்லது சர்ச்சில் சொல்கிறாங்களே அதனால் பண்ணி பார்ப்போம், இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த விதத்திலையும் எதிர்மறையான எண்ணங்களே இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் உபவாசத்தை துவக்குகிறேன், அந்த உபவாசத்தை நான் முடிக்கிறேன். அந்த உபவாசத்தை துவக்குகிற நாளில் இருந்து முடிக்கிற வரையிலும் என்னால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட, கர்த்தர் எனக்கு அதை செய்வதற்கான பலனை கொடுக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உபவாசிக்க தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ப்ரிப்பரேட்டரி ப்ரேயர், ஒரு ஆயத்த ஜெபம் பண்ணணும். ஆயத்தமாய் உபவாசிக்கணும். இந்த 40 நாள் உபவாசத்திற்கு முன்னாடி நான் ஒரு வாரம் முன்னாடியே அந்த ஆயத்த ஜெபத்தை ஆரம்பித்தேன். ஆயத்த ஜெபத்தை ஆரம்பித்து அந்த உபவாசத்திற்கான ஆயத்தத்தை நான் செய்தேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு தடைகள் வராது, உங்கள் மைண்டு ஸ்ட்ராங் ஆகிடும். நான் உபவாசத்தை துவக்குகிறேன், துவக்கப்படுகிற தேவன் அதை முடிவடையவும் பண்ணுவார். அவர் தான் எனக்குள்ள இந்த உபவாசிக்கணுங்கிற அந்த எண்ணத்தையே கொடுத்திருக்கிறாரு. நான் இதை ஆரம்பித்திருக்கிறேன், இதை நிச்சயமாக முடிப்பேன் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உபவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், உபவாசத்தை குறித்து உங்களுக்குள் உண்டாகிற அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சோதனைக்காரனுக்கு நீங்கள் கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். அதாவது ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு, உபவாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, உபவாச ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இது நடக்குமா நடக்காதா, என்னால் முடியுமா முடியாதா, நான் பசி தாங்குவனா தாங்க மாட்டேனா, இப்படி பலவிதமான குழப்பங்கள், எதிர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறீர்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவான், உங்கள் மனதுக்குள்ளே தாக்கி அவன் உங்களுடைய உபவாச நாட்களை கெடுக்க முடியும், பாதியிலேயே நிறுத்த பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. துவக்கினவர் முடிக்க பண்ணுவார் அப்படிங்கிற தீர்மானத்தோடு கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு தடவை நீங்கள் உங்கள் மனசில் உபவாசிக்கணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்டில் ஒரு வல்லமை புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கும். ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து புரண்டோடி வர ஆரம்பிக்கும். அந்த வல்லமை உங்களை உபவாசித்து ஜெபிப்பதற்கான பலனை கொடுத்து உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய உபவாசத்திற்கும் உங்கள் தீர்மானத்துக்கும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ உங்கள் மனதில் வரக்கூடியதான அந்த கிரேவிங், அதாவது உங்கள் மனதுக்குள்ளே வரக்கூடியதான அந்த சாப்பிடணுங்கிற அந்த எண்ணங்கள், அதை எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். சிக்கன் சாப்பிடலாம், சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வருகிற அந்த எண்ணங்கள், இனிப்பு சாப்பிடலாம் அப்படின்ட்டு வருகிற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் இதில் மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் ஜெயிச்சிட முடியும். உணவின் மூலமாகத்தான் உபவாச நாட்களில் முதல் சோதனையை பிசாசு கொண்டு வந்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. அதே மாதிரி தான் நமக்கும் அவன் கொண்டு வருகிறான். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அந்த உபவாச நாட்களில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துடுதுன்னு வைங்களேன், அவசர கால சூழ்நிலைகள் ஏதாவது வந்துடுது, அப்போ நம்ம அந்த உபவாசத்தை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, அந்த உபவாசத்தை நீங்கள் நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் நிறுத்த வேண்டியது இருந்தால் அதுக்காக நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற போது அவன் என்ன செய்கிறான், உங்களுடைய மனதை அவன் தாக்குகிறான்ங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு இடம் கொடாதிருங்கள். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே எதிர்த்து நில்லுங்கள். பசி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுகிற போதெல்லாம், ஒருவேளை மனதில் ஒரு அட்டாக்கும் இல்லாமல் உங்களுக்கு பசி எடுக்கிற அந்த உணர்வு தோன்றுகிற போதெல்லாம் நீங்கள் மனுஷன்
அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்கிற அந்த வசனத்தின்படி பைபிளை எடுத்து வச்சு நீங்கள் புத்தகமாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏசாயா முழுவதும், மத்தேயு முழுவதும், மார்க்கு முழுவதும், இப்படி புத்தகமாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. உபவாச நாட்களில் எவ்வளவு அதிகமாக வார்த்தையை உட்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உட்கொள்ளுங்க. உபவாச நாட்களில் உடம்புக்கு சாப்பாடு கிடையாது, அதே நேரத்தில் ஆவிக்கும் மனதுக்கும் உங்களுக்கு ஆகாரம். அதுதான் வேத வசனம். வேத வசனத்தை அதிகமாக நீங்கள் வாசிங்க. உங்கள் மனதை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாய் நில்லுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு அது மிகவும் விலையேற பெற்றது அப்படின்னா அது நிச்சயமாக முடிப்பதும் விலையேற பெற்றதாக இருக்கும். இதனுடைய ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் என்னை தாழ்த்தி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அருமை பிள்ளைகளோடு கூட இடைபடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு உபவாசித்து ஜெபிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டும். மைண்டில் வருகிற எல்லா விதமான அட்டாக்கையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அவை விலகுவதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் அதிசயமானவைகளை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். என்னென்ன ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரே அருமை பிள்ளைகள் உங்கள் சமூகத்திற்கு கொண்டு வருகிறார்களோ அவை இவர்கள் உபவாசிக்க தீர்மானித்து அதை சொல்ல ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்தே ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறிற்று என்று சொல்லி உம்முடைய தீர்க்கதரிசியாக இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு ஊழியமாய் நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் யூடியூப் இதை ரெக்கமெண்ட் பண்ணும், மற்றவங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை எங்கும் பரம்பட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் 20 கோடி ரூபாயில் நாங்கள் ஒரு சர்ச் அதுக்காக நாங்கள் லேண்ட் வாங்கிறது, சர்ச் கட்டுறது, இந்த எல்லா காரியத்துக்காகவும் இந்த உபவாச நாட்களில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுதலை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது சின்ன பணமோ பெரிய பணமோ எந்த காணிக்கையாக இருந்தாலும் உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். அந்த காணிக்கைகள் பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். அதன் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.